பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ரவுண்ட் 3ல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாங்கிற ஒரு கேள்வியோட இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங்ல பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல 200 கட் ஆஃப்லேருந்து 79 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே கலந்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி வருமே, சார் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் எங்களுக்கு சீட் அலாட் ஆனிச்சு சார், நாங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணல சார், நாங்கள் கலந்துக்கலாமா சார்? சார் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் சீட் அலாட் ஆனிச்சு, நான் அலாட்மெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன், நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணல, கலந்துக்கலாமா சார்? தாராளமாக கலந்துக்கலாம். நீங்கள் காலேஜில் உங்களுக்கு இப்போ 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் சீட் அலாட் ஆகி நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தாவே கண்டிப்பாக கலந்துக்கலாம். ஸோ இதுக்கு போய் நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 3rd ரவுண்டில் கலந்துக்க முடியும். இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா 1வது ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வந்துச்சு, 2வது ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் வந்துச்சு. நிறைய பேருக்கு பிரைவேட் காலேஜ் அலாட் ஆயிருக்கு, பிடிக்காம இருக்கு, பரவாயில்ல. 3rd ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 200 கட் ஆஃப்லேருந்து 79 கட் ஆஃப் வரைக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இன்னொரு கேள்வி வரும், சார் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணேன் சார், ஒரு சீட்டு கூட எனக்கு அலாட் ஆகலை சார், பயமாக இருக்குது சார், கஷ்டமாக இருக்குது சார். தாராளமாக கலந்துக்கலாம் நீங்கள் 3rd ரவுண்டில், கவலையே படாதீங்க. 3rd ரவுண்டில் எல்லாருக்குமே சீட் அலாட் ஆகும். போன வருஷத்தின் அடிப்படையில் 1000க்கும் மேற்பட்ட சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்டில் வந்துருந்துச்சு. பிரைவேட் காலேஜ்லையுமே ஒரு 9000 சீட்டுக்கு மேலே வந்துருந்துச்சு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு காமிக்கிறல்ல, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது போன வருஷத்தோட 3rd ரவுண்டோட வேகன்சி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பயோவில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் காலேஜ்லேருந்து காலேஜ் மாற முடியும், 3rd ரவுண்ட்லேயும் மாறலாம். ஆனால் ப்ரைவேட்லேருந்து ப்ரைவேட் மாறவே முடியாது. மற்ற எப்படி வேணால் மாறிக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் மாறிக்கலாம், கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட் மாறிக்கலாம், ஆனால் ப்ரைவேட்லேருந்து ப்ரைவேட் மாற முடியாது. அதனால் 2nd ரவுண்டில் சீட் அலாட் ஆன மாணவர்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா காலேஜில் போய் நீங்கள் சொல்லவே வேணாம், வீட்டிலே இருங்க. 3rd ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அக்டோபர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து 3rd ரவுண்டோட டேட் வரும். ஏன்னா அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் 2வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் ஒரு மாதிரி பயத்தில் இருக்காங்க, வீடியோ பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆவாங்க. ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிங்க நம்ம பேஜை இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு. பாய்.